Assalamualaikum and hi friends, welcome to Chichimi's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிற ரெசிபி என்னென்னு சொன்னால் சவ்வரிசி கஞ்சி ரெசிபி தான். இதை இந்தியாவில் ஜவ்வரிசி பாயாசம்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செஞ்சு கொள்றேன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இதை நீங்கள் நல்லா கருக்கி எடுத்துக்கோங்க. பாயாசத்தில் கலர் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இப்படி சுகரை ஃபர்ஸ்ட்டில் கருக்கி எடுக்கிறது. சுகர் இந்த மாதிரி பொங்கி வரக்கிட்ட மெல்ட் ஆகி பொங்கி வரக்கிட்ட நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிலருக்கு இந்த டைமில் நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கிட்ட கட்டிப்படும், சுகர் கட்டியாகும். அந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் அந்த கட்டிகள் கரையிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாகு நிலைக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுகர் சிரப் நல்லா கொதிச்சு கொண்டிருக்க கிட்ட ஏலக்காயும் கருவாப்பட்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் சவ்வரிசை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் சவ்வரிசி அளவாக சேர்க்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் அளவுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த சவ்வரிசை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக்காக விடுங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சவ்வரிசி இந்த மாதிரி இந்த அளவு குக் ஆகினதும் இந்த டைமில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் பாலை தான் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பாலை சேர்த்ததும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. பாயாசத்துக்கு எந்த அளவு உங்களுக்கு சுகர் தேவையோ அந்த அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டேஸ்டியான சவ்வரிசி கஞ்சி அதாவது ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நீங்களும் எங்களோட ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.